Question. எந்த அமைப்பு மே முதல் ஜூலை 2025 வரை பெரிய விண்வெளி பயணங்களை தொடங்க உள்ளது? Option A. நாசா, Option B. இஸ்ஸா, Option C. இஸ்ரோ, Option D. ரோஸ்கோஸ்மோஸ். The correct answer is. இஸ்ரோ. Question. இந்தியாவின் முதல் AI தரவு மைய பூங்கா திட்டத்தை எந்த மாநிலம் உருவாக்கி வருகிறது? Option A. தெலுங்கானா, Option B. ஆந்திர பிரதேசம், Option C. சத்தீஸ்கர், Option D. மகாராஷ்டிரா. The correct answer is. சத்தீஸ்கர். Question. மகசூலை அதிகரிக்கவும் தண்ணீரை சேமிக்கவும் அரிசி வகைகளில் என்ன முன்னேற்றம் செய்யப்பட்டுள்ளது? Option A. கலப்பினமாக்கல், Option B. மரபணு மாற்றம், Option C. மரபணு திருத்தம், Option D. உர மேம்படுத்தல். The correct answer is. மரபணு திருத்தம். Question. வர்த்தக ஒப்பந்தங்களின் கீழ் எந்த பிராந்தியங்களுக்கு அமைச்சரவை கடமை குறைப்புகளை அங்கீகரித்துள்ளது? Option A. தைவான், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இங்கிலாந்து. Option B. ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா. Option C. சீனா, ரஷ்யா மற்றும் தென் கொரியா. Option D. ஆசியான், ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா. The correct answer is. தைவான், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இங்கிலாந்து. Question. இந்தியாவின் கண்காணிப்பு திறன்களை அதிகரிக்க ஹாக்காய் 360 விற்பனையை எந்த நாடு அங்கீகரித்துள்ளது? Option A. பிரான்ஸ், Option B. இஸ்ரேல், Option C. அமெரிக்கா, Option D. ரஷ்யா. The correct answer is. அமெரிக்கா. Question. 2 மரபணு திருத்தப்பட்ட அரிசி வகைகளை அறிமுகப்படுத்துவதில் தொடர்புடைய அமைப்பு எது? Option A. CSIR, Option B. ICAR, Option C. DRDO, Option D. BARC. The correct answer is. ICAR. Question. வான்வெளி காற்று கப்பல் தளத்தின் முதல் விமான சோதனையை DRDO எங்கே வெற்றிகரமாக நடத்தியது? Option A. ஆந்திர பிரதேசம், Option B. ராஜஸ்தான், Option C. மத்திய பிரதேசம், Option D. ஒடிசா. The correct answer is. மத்திய பிரதேசம். Question. எந்த பிராந்தியத்தை ஜப்பான் மூலோபாய மற்றும் வணிக ஒத்துழைப்புக்காக குறிவைக்கிறது? Option A. கேரளா, Option B. அசாம், Option C. தமிழ்நாடு, Option D. குஜராத். The correct answer is. அசாம். Question. எந்த விண்வெளி தொலைநோக்கி ஒரே நேரத்தில் 1678 விண்மீன் திரள்களின் சாதனை படத்தை எடுத்தது? Option A. ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி, Option B. ஸ்பிட்சர் விண்வெளி தொலைநோக்கி, Option C. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி, Option D. சந்திரா எக்ஸ் ரே ஆய்வகம். The correct answer is. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி. Question. ஏர் அதிகாரங்களை உறுதிப்படுத்தும் 2022 தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீடுகளை விசாரிக்க எந்த அமைப்பு மறுசீரமைக்கப்பட்டுள்ளது? Option A. பாராளுமன்ற குழு, Option B. உச்ச நீதிமன்றம், Option C. உயர் நீதிமன்றம், Option D. சட்ட ஆணையம். The correct answer is. உச்ச நீதிமன்றம்.